ஹே காய்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு தரமான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறேன். ஸோ இன்றைக்கி என்ன ரெசிபினா மட்டன் கட்லட் தான். எப்படி சூப்பராக செய்கிறதுன்னு வாங்க பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ இது கூட நான் கொத்துக்கறி ஆட் பண்ணிக்கிறேன். கடையில் கொத்துக்கறி வேணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா தருவாங்க. மட்டன் நான் இப்போ இதான் இந்த தண்ணி கூட சேர்த்துருக்கேன். கொதிச்சு பாயில் ஆகி வரட்டும். இன்னொரு பக்கத்து நான் உருளைக்கிழங்கு 3 எடுத்திருக்கேன். அதை பாயில் பண்ணிக்கிறேன். இந்த சைடு பாருங்கள், நம்ம கொத்துக்கறி இன்னொரு பாத்திரத்தை மாற்றி கொதிக்க விடுறோம் தண்ணி ஊற்றி. நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போது இது கூட மல்லித்தூள் சேர்த்துக்கணும். மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க. பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்தாச்சு. நல்லா கொதிச்சு வரட்டும். இப்போ இது கூட நைஸ் உப்பு நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக கிண்டி விட்டுருங்க. கிண்டி விட்டாச்சு. இப்போ இது கூட நான் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன் கொஞ்சமாக. இப்போ இதுக்கு தேவையான பொருள்லாம் பார்த்துடலாம். இப்போ பச்சை மிளகா 2 எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, கருவேப்பிலை, அப்புறமா வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். முட்டை, ப்ரெட்டு, அப்புறமா உருளைக்கிழங்கு பாயில் பண்ணி உரித்து எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா கொத்துக்கறி. இப்போ நம்ம ப்ரெட்டை தூளாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நான் கொட்டி வச்சுக்கிறேன். இப்போ நம்ம கொத்துக்கறி வச்சுருந்தோம்ல பாயில்டு பண்ணி, அதை எடுத்து ஒரு மிக்சியில் சேர்த்து நல்லா அரைச்சிக்கணும். அரைச்சாச்சு பாருங்கள். அரைச்ச ஒரு பவுலில் எதையும் சேர்த்துக்கிறேன். இப்போது நான் மசித்த உருளைக்கிழங்கும் எடுத்துருக்கேன். இப்போது நம்ம முட்டையை உடச்சி ஒரு பவுலில் ஊற்றி நல்லா அதை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கணும். கடாய் சூடானி எண்ணெய் ஊற்றிக்கணும். எண்ணெய் ஊற்றியாச்சு ஃப்ரெண்ட்ஸ், சூடாகட்டும். மட்டன் கட்லட் செஞ்சு பாருங்கள். இந்த மெத்தடில் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ நம்ம இது கூட சோம்பு ஆட் பண்ணிக்கணும். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கணும். பச்சை மிளகா சேர்த்துக்கணும். அப்புறமா கருவேப்பிலை சேர்த்துக்கணும். கருவேப்பிலை சேர்த்தாச்சு. இப்போ நம்ம 2 பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணி வச்சுருந்தோம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நல்லா கிண்டி விட்டுக்கணும். நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கிண்டிக்கோங்க. கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ இது கூட நம்ம பாயில்டு உருளைக்கிழங்கு இருக்குல்ல, அதை மசிச்சு வச்சுருந்தோம், அதை இப்போ சேர்த்துக்கணும். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதோட. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கொத்துக்கறி வச்சுருந்தோம்ல, அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணியாச்சு. நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த மாதிரி பதம் வந்துடணும். நல்லா கிண்டிகிட்டே இருங்க. இப்போ இந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம வந்து சால்ட் வந்து சேர்த்துக்கணும். நைஸ் சால்ட் தான் நான் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இப்போது நம்ம கருவேப்பிலை கொஞ்சோண்டு சேர்த்துப்போம். இப்போ பாருங்கள், முட்டையை மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், ப்ரெட்டு எடுத்து வச்சுட்டேன். இப்போது நம்ம கிண்டணும்ல, அதெல்லாம் பிசைஞ்சு கட்லெட் ஷேப்பில் நான் கொண்டு வந்து வச்சுருக்கேன் ஒரு பிளேட்டில். இப்போது வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு கடாயை எடுத்து வச்சுக்கணும். கடாயை எடுத்து வச்சுட்டு ஆயில் ஊற்றிக்கணும். ஆயில் சூடாகட்டும். இப்போது வந்து ஒரு கட்லெட் நான் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ ஒரு கட்லெட் எடுத்து அதை முட்டைக்குள்ளே நம்ம டிப் பண்ணி வச்சுட்டு, அதுக்கப்புறமா ப்ரெட்டு நம்ம வந்து அரைச்சி வச்சுருந்தோம்ல தூள் தூளாக, அதையும் வந்து அது கூடயும் டிப் பண்ணி எடுத்து சேர்த்து ஆயிலில் போட்டுக்கணும். இதே மாதிரி நான் இன்னொன்று செய்கிற பாருங்க. இந்த மாதிரி எல்லா கட்லெட்டையும் முட்டை உடச்சி ஊற்றி வச்சுருந்தோம்ல, அதில் டிப் பண்ணி அப்புறம் வந்து ப்ரெட்டில் வந்து டிப் பண்ணி எடுத்து எண்ணெயில் போடணும். பாருங்கள், நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் ரெடி ஆகிடுச்சு. நம்ம சுவையான கட்லெட் செம்மையாக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் இதே மாதிரி உங்களுக்கு சந்திக்கிறேன். பாய்.